Hi மக்களே வணக்கம் and welcome back to Abhi's home cooking channel. So fifth day of 30 days breakfastல இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான டிஷ் தான் செய்ய போகிறோம். என்னென்னா நம்ம ராகி மாவு வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஸோ ராகி மாவில் யூஸ்வலாக நம்ம தோசை சப்பாத்தி களி இதுதான் செய்வோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஆனால் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி ஒரு பரோட்டா மாதிரி செய்ய போகிறேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு பீட்ரூட் துருவினது எடுத்திருக்கேன், ஒரு கேரட் துருவினது எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணது, 2 வெங்காயம் கட் பண்ணது, அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இது கூட ட்ரை மசாலா வந்து 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ஊட்டுற மாதிரி தான் நார்மலாக ஊட்டணும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி ஊட்டுற மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி நீங்கள் உருட்டணும்னா உருட்டலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து பட்டர் பேப்பர் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு 2 சைடும் பரட்டி எடுத்தீங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஹெல்தியான டிஷ். ஸோ இது வந்து நீங்கள் சாஸ் கூட இல்லை மின்ட் சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சே சாப்பிட்லாம். ஸோ இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Have a great day. Thank you for watching my video.